யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 43ஆம் 44ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரைத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். பெத்தானியா எனும் கிராமத்திலே தன் அன்பு சகோதரன் மரித்து போனதை கண்டு மிகவும் மனமுடைந்து கலங்கி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற 2 சகோதரிகள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், லாசரு மரித்து விட்டார், இனிமேல் லாசரு இந்த உலகத்திலே இல்லை. யூதர்கள் சொல்லுகிறார்கள், மார்த்தாளும் மரியாளும் சொல்லுகிறார்கள், மரித்தது முடிந்தது, இனிமே இல்லை என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவன் மரிக்கவில்லை, அவன் தூங்குகிறான் என்று. அந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியா எனும் கிராமத்திலே கடந்து வந்து அடக்கப்பட்ட லாசருவின் கல்லறைக்கு முன்பாய் போய் நின்று கல்லறையை பார்த்து சொல்லுகிறார், உள்ளே இருக்கிற லாசருவே வெளியே வா. வெளியிலே நின்ற எல்லாரும் கல்லறையின் கல்லைத்தான் பார்த்தார்கள். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே படுத்திருக்கிற லாசருவை கண்டார். லாசருவை வெளியே வா என்ற வார்த்தை புறப்பட்ட உடனே மரித்து அடக்கப்பட்டு நாற்றமடித்த லாசரு உயிரோடு வெளியே வந்தார். என் அன்பு பிள்ளைகளே, எல்லாரும் சொல்லலாம், முடிந்தது, தோல்வி, வெற்றி இல்லை, பலவீனம், ஆரோக்கியம் இல்லை, பொருளாதார ஆசீர்வாதம், செழிப்பு இல்லை, அவ்வளவுதான் வாழ்க்கை என்று. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, முடியல, இனிமே தான் ஆரம்பம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே மற்றவர்கள் சொன்ன வார்த்தை எல்லாம் உண்மையாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை சத்தியம். ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு முன்பாக அநேகர்கள் சொல்லுவது உண்மையாக இருக்கலாம், ஆனால் உண்மை வெற்றி பெறாது, சத்தியம் தான் ஜெயிக்கும். ஆனபடியா உங்கள் சூழ்நிலைகளை கண்டு ஒருவேளை நீங்க சோர்ந்து போகாம, கலங்கி போகாம, மார்த்தாளை மரியாளை போல முடிந்தது என்று முடிவெடுக்காம நீங்க தைரியமாய் சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அடக்கம் பண்ணப்பட்டவைகளை கூட திரும்பி எழுப்பத் தர ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. பரலோக பிதாவே, என் அன்பு பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் முடிந்தவைகள், அடக்கப்பட்டவைகள் வெளியே வா என்று நீர் ஒரு வார்த்தை சொல்லும். அவர்கள் வாழ்க்கையில இன்னும் மகிழ்ச்சி திரும்பட்டும், வெற்றி திரும்பட்டும், சந்தோஷ உற்சாகம் திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.